இந்த சம்மருக்கு ஒரு குட்டி vlog, ஒரு சூப்பரான வெஜ் புலாவோட ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் குட்டீஸ்க்கெல்லாம் லீவ் விட்டாச்சுல அவங்களோட அட்ராசிட்டியோட இன்றைக்கி சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlog நம்ம பார்க்கலாம். ஸோ vlog எல்லாம் பண்ணியே ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. கண்டிப்பாக இந்த vlog பிடிக்கும்னு நினைக்கிறேன். vlog பண்ணலாம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப யம்மியான டேஸ்ட்டில் இருக்குது. புலாவ் வெஜ் பிரியாணி, ஒயிட் வெஜ் பிரியாணி எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் ஏன் பண்ணுற ஸ்டைல் இப்படி தான். ஆமாம், நான் வந்து ஒயிட் வெஜ் பிரியாணி சொல்வேன், இல்லை வெஜிடபிள் புலாவ் நம்ம எப்படி வேணால் சொல்லலாம். இப்போ நான் வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 அழாக்கு எடுத்திருக்கேன். இதோட அளவு மெஷர்மெண்ட் தான் ரொம்ப மெயின். ஒரு அழாக்குக்கு லைக் 2 மடங்கு தண்ணி, 2 இல்லை 2 விட கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் 3.5 3 அழாக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு ஏற்ற மாதிரி 2 மடங்கு தண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக கம்மி பண்ணி தான் ஊற்றுவேன். இப்போ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எண்ணெயிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ எண்ணெய் எவ்வளோனா ஒரு வெஜ் பிரியாணி செய்கிற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, அண்டு அதில் வந்து 1.5 டீஸ்பூன் வந்து கீயை விட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்டு 2 துண்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, அண்ட் அதுக்கப்புறம் சோம்பு, அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஸ்பைசஸோ அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா ஸ்பைசஸ்லாம் போட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம சாட்டே பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் குக்கர் வரும் பார்த்திங்களா, அதோட பேஸ் தான் நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா டிரான்ஸ்லூசன் ஆகிற மாதிரி வறுக்கணும். அதாவது இதை குக் பண்ணும்போது, சாட்டே பண்ணும்போது ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் தான் அந்த கொடுக்குற அந்த ரைஸ் வெளியே வரும்போது உங்களுக்கு அதே ஒயிட்டாகவே வரும், இல்லைன்னா கலர் மாறிடும். 2 3 பச்சை மிளகா போட்டுக்கங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த மிளகா மட்டும்தான் இதில் நம்ம ஸ்பைஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஒரு பிக் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நல்ல ஒரு பெரிய 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் நல்லா 1 ஸ்பூன் பெருசு போட்டிருக்கேன். ஃப்ளேவர் வேணால் இன்னும் ஒரு 2 ஸ்பூன்னு நம்ம போடலாம். ஆனியன் வந்து ரொம்ப வந்து சாட்டே பண்ணி அது ப்ரௌன் ஆகிடக்கூடாது, ஒயிட்டாகவே தான் இருக்கணும். ஸோ இது ஆனியனை சாட்டே பண்ணிவிட்டு, தக்காளி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் போட்டோன்னா தக்காளி அதில் பாதி போட்டாலே போதும். சின்ன தக்காளி சும்மா 2 தான் நான் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ரொம்ப பொடியாக குட்டி குட்டியாலாம் கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பெருசாக க்யூப் மாதிரி கட் பண்ணி வைக்கணும். தக்காளி இதில் குக் ஆகக்கூடாது. அந்த தக்காளி ஃப்ளேவர் தான் இறங்கணும் தவிர தக்காளியோட கலர் இறங்கக்கூடாது. அதனால் நான் ஒரு 2 தக்காளியை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு க்யூப் மாதிரி டயஸ் பண்ணி அதையும் வந்து போட்டு நான் சாட்டே பண்ணுறேன். இதில் 2 விதமான புளிப்பு தன்மை இருக்கும். ஒன்று தக்காளி கம்மியாக போடுறதுனால அந்த ஃப்ளேவர் இறங்காததுனால நான் வந்து 1 கப் தயிர் போடுறேன். ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போடுங்க, சூப்பராக இருக்கும். 4 வெங்காயம், 2 தக்காளி, 1 கப்பு தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருந்தேன். நீங்கள் 2 ஸ்பூன் கூட இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நல்லா ஒரு ஃபுல் கப் தயிர் போட்டு இதை நல்லா சாட்டே பண்ணுங்கள். தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட இதெல்லாம் கரெக்டாக மெஷர்மெண்ட்லாம் போடணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் கூட குறைய போட்டால் நல்லாவே தான் இருக்கும். ஓகே, ஓரளவுக்கு இது நல்லா வதங்கணும். தக்காளி ரொம்ப ஸ்மாஷ் பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு இது வதங்க பிறகு கொத்தமல்லி, புதினா ஒரு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி வரைக்கும் புதினாவும், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இப்பொழுதைக்கு போட்டுட்டு, பேலன்ஸ் இந்த புதினா நான் எடுத்து வைக்கிறேன் கடைசியாக போடுறதுக்கு. இதையும் நல்லாவே சாட்டே பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓவர் குக் பண்ணாமல் பார்த்துங்க. உப்பு வந்து இப்பொழுதைக்கு வந்து ஓரளவுக்கு போட்டுட்டு, இது குக் ஆகிறதுக்காக உப்பு போட்டுட்டு, இப்போ வந்து வெஜிடபிள் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ, பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் சோயா சங்க் சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுக்கு என்ன மாதிரி வெஜிடபிள் பிடிக்குமோ அது போடலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். ஸோ மெயின் கீ இன்க்ரீடியண்ட் இந்த கரம் மசாலா. இப்போ வந்து சூப்பர் கரம் மசாலா சக்தியில் கொடுத்துருக்காங்க. அதோட ஃப்ளேவர் சூப்பராகவே இருக்குது. அந்த கரம் மசாலா சும்மா 1/2 டேபிள் ஸ்பூனும், இந்த கறி பவுடர் அது ஒரு சும்மா 1/2 டேபிள் ஸ்பூன். இது 2 ஃப்ளேவருக்காக தாங்க. இந்த கறி பவுடர் வேணால் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஓவர் ஸ்பைசி ஸ்மெல் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா. ஆனால் கரம் மசாலா கன்ஃபார்மாக போடணும். நம்ம என்ன தான் ஹோல் ஸ்பைஸ் நம்ம கொடுத்தாலுமே இந்த டேபிள் ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரே நமக்கு கொடுக்கும். பிலீவ் மீ, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பார்க்க ஒயிட்டாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போது மெஷர்மெண்ட் தண்ணி அளந்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து சும்மா ஒரே ஒரு கப்பு வந்து இந்த காய்கறி வேகிறதுக்காக ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி வச்சுருந்த தண்ணி 1:2 ஃபுல்லாக ஊற்றாமல் நான் சொல்லுவேன், சும்மா 1/2 கப் மட்டும் நிறுத்திட்டு விட்டுட்டு தண்ணி போட்ட பிறகு தண்ணியில் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. சால்ட் ஓகேவா இருக்குன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா பாயில் ஆகணும் கம்ப்ளீட்டாக. நடு கொதின்னு வாங்க, அதாவது சென்டரில் நல்லா பாயில் ஆன பிறகு எடுத்து வச்சுருந்து அந்த 3.5 கப்
அரிசியை ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, நல்லா கழுவி இப்போ அதை நம்ம ஆட் பண்ணுறோம். அரிசியை வந்து தண்ணியே இல்லாமல் கொஞ்சம் வடித்து போடுங்க. இதில் சாப்பாடு குழஞ்சா நல்லா இருக்காதுங்க, நல்லா நீட்டாக இருந்தால் தான் அரிசி நல்லாயிருக்கும். பாஸ்மதி அரிசி இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வாஷ் பண்ணி ஊற போட்டுட்டிங்கன்னா ஜஸ்ட் 20 மினிட்ஸ் அது ஊறினாலே போதும். அண்ட் பாஸ்மதி அரிசி கழுவும் போது நல்லா ஒரு 3-4 தண்ணி நல்லா நான் கழுவேன். பிகாஸ் அந்த தண்ணி நம்ம கழுவி எடுக்கும்போது இப்போ வந்து குக் பண்ணிங்கன்னா அந்த அரிசி ஒட்டாமல் இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று. அரிசியெல்லாம் போட்ட பிறகு நான் கடைசியாக சொன்னல கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கேன். அந்த புதினா கொஞ்சம் தூவிட்டு 2 ஸ்பூன் வந்து கீ கொஞ்சமாக இதில் போட்டுட்டு அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா அரிசியும் தண்ணியும் நல்லா கொதிக்கணுங்க. மெயினான விஷயம் இதுதான். அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா ஆகிடணும். இப்போ பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சி. இப்போ இதை மூடி தம் போட்டுடணும். ஸோ தம் போடுறது சிம்மில் நல்லா சிம் பண்ணிவிட்டு மேலே ஒரு கல் வச்சுருங்க. தம்மு போட்டு திரும்புறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ தான் தெரியும் இல்லைங்களா, சம்மர் ஹாலிடே விட்டாச்சு, கிச்சனே ஸ்விம்மிங் பூலாக ஆக்கியாச்சு. உன்னை கிச்சன்ல விட்டதுக்கு ஸ்விம்மிங் பூல் ஆயிடுச்சு. யா அவ்வளோதாங்க. ஒரு கரெக்டாக 15 மினிட்ஸ் தம், அதை தாண்டி போகக்கூடாது. 15 நிமிஷம் தம் ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ரைஸ் எவ்வளோ அழகாக சூப்பராக நீட்டாக சூப்பராக வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டுட்டு இன்ஸ்டியூட் கிளம்ப வேண்டாம். ஆக்சுவலாக இது வந்து நான் இன்ஸ்டியூட் போகிறதுக்கு முன்னாடி பண்ணது. ரைஸ் போட்டாச்சு அண்ட் சிக்கன் கிரேவி வச்சு. இது எப்படி இருக்குது, நார்மலாக நான் டேஸ்டிங் வீடியோலாம் போட மாட்டேன், ஆனால் இதுக்கு என்னமோ எனக்கு போடணும்னு தோணுச்சு. டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் இது சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ஓ மை காட். சிக்கன் பிரியாணிலாம் இது முன்னாடி தோற்றுருங்க. யாருக்கெல்லாம் ரொம்ப ஓவர் மசாலா வேணும்னு நினைக்கிறீங்களோ அது சூப்பராக இருக்கும். இது ரொம்ப யம்மியான டேஸ்ட்டில் இருக்குது. ரைஸ் கூட பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து சொன்ன மெஷர்மெண்ட்டில் வெஜிடபிள் போட்டிங்கன்னா ரொம்ப யம்மியான ஒரு புலாவ் வெஜ் பிரியாணி, ஒயிட் வெஜ் பிரியாணி எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் ஏன் பண்ணுற ஸ்டைல் இப்படி தான். நிச்சயமாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் விட்டு ட்ரை பண்ணுங்கள்.